ஹலோ கண்ணூஸ், இந்த வீடியோவில் கோவா சீரிஸோட டே 2 எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு கிளம்பி 8 to 9 நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் கோவாலேருந்து இந்த பஸ் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூர் பஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைன் ப்ளூ லைன் 2 இருக்குது. ப்ளூ லைன் வந்து நார்த் கோவா, ரெட் லைன் வந்து சவுத் கோவா. ஸோ நாங்கள் அன்னைக்கு வந்து நார்த் கோவா தான் போயிருந்தோம். ஸோ இந்த பஸ்ஸோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 14 பீப்புள் உட்காரலாம், வெளியே இந்த அவுட்டோரில் வந்து 12 பீப்புள் உட்காரலாம். ஸோ நார்த் கோவா டூரில் மொத்தமாக 6 பிளேசஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த பஸ்ஸோட டிக்கெட். நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் அகோடா ஜெயில் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயில் அண்ட் மியூசியம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் இருப்பார். நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஎஸ்எல்ஆர் பிக்சர்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறமா தான் உள்ளே போனோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மியூசியமில் டிஸ்பிளேலாம் வச்சுருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, எப்படி ஃபாட் பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்க ஜெயிலெலாம் எப்படி இருந்தாங்க, எப்படி கொடுமைப்படுத்தினாங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வந்து கேம் மாதிரியும் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இயர் செலக்ட் பண்ணுங்கள், அந்த இயரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒவ்வொரு கேம் மாதிரி வச்சுருப்பாங்க. விச் வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். அதை முடிச்சுட்டு நம்ம மேலே வந்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அகோடா ஃபோர்ட் இருக்கும். அதை சுற்றி உங்களுக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியாஸும் இருக்கும். இந்த அகோடா ஃபோர்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் சிங்கரியம் ஃபோர்ட் தான் போனோம். அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் டைம். ஸோ லஞ்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அகோடா ஃபோர்ட், அகோடா மியூசியம், அதுக்கப்புறமா சிங்கரியம் ஃபோர்ட், இந்த 3 கவர் பண்ணியிருந்தோம். ஸோ லஞ்சுக்கு வந்து இந்த கோவன் கிங்ஃபிஷ் தாலி தான் சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு அப்புறமா நாங்கள் கவர் பண்ணியிருந்தது பீச்சஸ் தான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வேகட்டார் பீச். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் பீச்சஸ் மாதிரி இருக்கும். அடுத்து நாங்கள் போனது இந்த அஞ்சுனா பீச் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்செட் பாயிண்ட் மாதிரி இருக்கும். நாங்கள் போன டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கிறனால ரொம்பவே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கூடையும் இந்த மாதிரி உட்காந்து பீச் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பாகா பீச் தான். ஸோ போகிற வழியில் செம்ம மழை. இந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பிளேசஸ்லையும் 45 மினிட்ஸ் நிறுத்துவாங்க. நம்ம பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் பஸ்ஸுக்கு வரணும். பாகா பீச் ரீச் பண்ணும்போது மழை லைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இறங்கி கொஞ்சம் நேரம் பார்த்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை. இந்த நார்த் கோவா சவுத் கோவா டூர் ரெண்டுத்துக்குமே கைடு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு பிளேசஸ் பற்றியும் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணது காரணமே பேபி இருக்கனால தான். நீங்கள் ஒரு காரோ பைக்கோ ரெண்ட் பண்ணி நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்த்த பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக எல்லோரும் போகிற பிளேசஸ் தான். நாங்கள் இங்கே இருந்த மொத்த நாள்லையுமே இன்றைக்கி மட்டும் தான் கொஞ்சம் நிறைய சுற்றி பார்த்தோம். மற்ற எல்லா நாளுமே மழை. டே 3 ஆஃப் கோவாவில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.